உனக்கு அம், இல்ல உங்களுக்கே தெரியும். உங்கள தூக்கிட்டு வந்தப்ப கூட மரியாதை குறைவா நடத்தல. என் சுண்டு விரல் கூட உங்க மேல படல. ஏங்க, இது கோவத்துல நடந்த கல்யாணம். இத வச்சுக்கிட்டுலாம் ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறது கஷ்டம். அது உங்களுக்கே நல்லா தெரியும். அப்புறம் நம்ம 2 பேரோட வாழ்க்கையுமே நரகமாயிரும். அதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. 2 பேருமே தோத்து போயிருவோம். தயவு செஞ்சு உங்க கோபத்த விட்டுட்டு கிளம்பி போயிருங்க. உங்களுக்குன்னு நல்ல வாழ்க்கைய அமைச்சுக்கங்க. தினேஷ பார்த்து நான் வேண்டாம் சொல்றேன். அவர் கால்ல விழுந்து கூட மன்னிப்பு கேட்குறேங்க. என்னோட கோவமெல்லாம் உங்க மேல கிடையாதுங்க. அம், அவனுக்கு வலிக்கணும்னு தாங்க உங்கள தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு திரும்பி போயிருங்க. எங்கடா போ சொல்ற? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எங்க போ சொல்ற? உன் தங்கச்சி ஒரு ஓடுகாலி, உன் நண்பன் அவன் ஒரு சுயநலவாதி. உனக்கு கோவம் வந்துச்சுன்னா அவன் மேல காட்டு. நான் என்னடா தப்பு பண்ணேன்? எனக்கே இந்த தண்டனை? என்ன நல்லவன் வேஷம் போடுற? கைய கட்டிக்கிட்டு பணிவா பேசுற? இதே தானடா கண்ணீரோட நான் கெஞ்சி கேட்டேன். அப்பெல்லாம் காதை மூடிக்கிட்ட. இப்ப என்ன புதுசா நடிக்கிற? இப்படி எல்லாம் பேசிட்டா நீ மாறிட்டேன்னு நான் நம்பணும். வேணாம் வேணான்னு நான் கதறினப்ப நீ கேட்டியா? இனிமே நானும் உன் பேச்ச கேட்க மாட்டேன்டா. நான் எங்கேயும் போக போறதில்ல. இங்கேதான் இருப்பேன். அணு அணுவா உன்னை டார்ச்சர் பண்ணுவேன். பொம்பளை தானே, இவ என்ன பண்ணிடுவான்னு இழுத்துட்டு போய் தாலி கட்டினல்ல, அத அறுத்து எறிஞ்சிட்டு உன்னை உள்ள தூக்கி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதெல்லாம் கிடையாது. அதை விட பெருசா உனக்கு தண்டனை கொடுக்கணும்னு நான் காத்துட்டு இருக்கேன். உன் ஆம்பளை திமிர் என்னன்னு காட்டினல்ல, பொம்பளை திமிர் என்னன்னு நான் காட்டுறேன். ஒவ்வொரு நாளும் நீ பண்ண தப்ப நினைச்சு நினைச்சு அழணும். வாழ்க்கை பூரா பொண்டாட்டினா என்ன, குடும்பம்னா என்னன்னு அருமை தெரியாம எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாத அனாதையா நீ சாகணும். இப்ப வரைக்கும் உன் மேல எனக்கு என்ன கோவம் தெரியுமா? பொம்பளை தானே நீ, உன்னால என்ன செய்ய முடியும்னு ஆணவமா நடந்துகிட்டல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே அந்த மாதிரி என்ன நடத்தினதில்ல. அதுக்கான பலனை இன்னும் நீ நிறைய அனுபவிப்ப. ஏன்டா இப்படி பண்ணுன்னு தட்டி கேட்காம உன் தலையில தண்ணி ஊத்திட்டா எல்லாம் சரியா போயிடும் நினைச்சாங்கல்ல. உன் வீட்டு ஆளுங்க அவங்களும் இனிமே உன்னை பார்த்து பார்த்து அழணும். எழுதி வச்சுக்க, இன்னையில இருந்து உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சனி. அணு அணுவா உன்னை சாகடிக்கிறேன்.